ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். பாலடைந்த பங்களாக்கள் பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. சிதிலமடைந்த கட்டடங்கள் வழியா மக்கள் பயணம் செய்யறத விரும்புறதும் இல்லை, இரவு நேரங்களில் அங்கே தங்குறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மக்கள் சொல்றதை கேட்காம அப்படி இங்கே என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக 3 நண்பர்கள் இரவுல தங்குறாங்க. எல்லா முன்னேற்பாடுகளோட தங்கினாலும் அங்க இருந்த கிணத்துல இந்த 3 பேரும் விழுந்துட்டாங்க. சரியான நேரத்துல வந்த அவர்களுடைய நண்பர்கள் இவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. 3 பேரும் உயிர் பிழைச்சாச்சு. ஆனா இது நடந்த சில நாட்கள்லயே ஒரு சாலை விபத்துல சிக்கி இந்த 3 பேரும் உயிரிழந்துறாங்க. இது மாதிரியான சம்பவங்களை இந்த பகுதி மக்கள் விவரிக்கிறதோட இங்க தங்குறதுக்கு அனுமதிக்கிறதும் இல்லை. பேய் இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்ட கேட்குறோங்கிறத பொறுத்து மாறுபடலாம். சரி, உங்ககிட்ட கேட்குறேன், பேய் மீது நம்பிக்கை இருக்கா? பேய்கள்னா பயமா உங்களுக்கு? இல்லை பேய்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா? அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பேய் கோட்டைன்னு அழைக்கப்படுற பாங்கர் கோட்டையை பற்றி தான் இன்றைய மர்மதேசம் பக்கங்களில் கேட்க போகிறோம். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இப்பயும் இந்த கோட்டையில பேய்கள் வாழ்வதாகவும் அதனால இந்த கோட்டைக்கு சன்செட்டுக்கு அப்புறமும் சன்ரைஸ்க்கு முன்னாடியும் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல திகில் வரலாற்றை கொண்ட இந்த கோட்டையை பத்தி பேசலாமா? ராஜஸ்தான் மாநிலம் ஆல்வர் மாவட்டத்தில் இருக்க ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியில சரிஸ்கா அப்படிங்கிற பாதுகாக்கப்பட்ட பகுதியில தான் இந்த பாங்கர் கோட்டை இருக்கு. ஒரு மலையினுடைய சரிவுல அமைந்திருக்கு. இந்த கோட்டை இப்ப இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலைமையில இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டுல மன்னர் மாத்தோ சிங் அப்படிங்கிறவர் தான் கட்டினார். இந்த கோட்டைக்கு இப்ப டெய்லி ஆயிரக்கணக்கான நபர்கள் சுற்றுலா பயணிகளா வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே இந்த கோட்டையில சாயங்காலம் 6 மணிக்கு மேல இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதே போல காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் இந்த கோட்டைக்கு யாரும் போறது கிடையாது. எதனால இந்த கோட்டைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அனுமதி இல்லைன்னு தானே கேக்குறீங்க. இந்த கோட்டையில அமானுஷ்யமான சில சத்தங்கள் வர்றதாவும் நைட்ல பேய்கள் வாழ்றதாவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. இரவு நேரங்கள்ல அந்த கோட்டையில பேய்களோட சத்தம், ஒரு பெண் உட்கார்ந்து அழுகிற மாதிரியான சத்தம், வளையல் சத்தம், நிழல்கள், பயமுறுத்தும் விதமா சில காட்சிகள், திடீர்னு பாட்டு, நடனமாடக்கூடிய சத்தம், இது எல்லாமே கேட்கறதா பலர் சொன்னாங்க. அது சரி, எதனால இந்த கோட்டை இப்படி ஆயிடுச்சு? இதுக்கு காரணமா 2 விஷயங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இந்த கோட்டையை கட்டின மாத்தோ சிங் அப்படிங்கிற மன்னர் இந்த கோட்டையை கட்டுறதுக்காக முடிவு செஞ்சப்ப அவர் தேர்வு செஞ்ச இந்த இடம் அவருடைய குரு பால்நாத் அப்படிங்கிறவர் தியானம் செய்யக்கூடிய இடமா இருந்திருக்கு. இந்த கோட்டையை கட்டலாம் அப்படின்னு தொடங்கும் பொழுது அவர் தன்னுடைய குரு கிட்ட போய் அனுமதி கேட்கிறாரு. அதுக்கு குரு பால்நாத் தியானம் செய்யக்கூடிய இந்த இடத்துல நிழல் விழாத அளவுக்கு நீ கோட்டையை கட்டிக்கோன்னு சொன்னாராம். இதை சரின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு மன்னரும் கோட்டையை கட்டியிருக்கிறாரு. சில மாதங்கள்ல சூரியனோட கோணம் மாறுறப்ப குரு பால்நாத் தியானம் செய்யக்கூடிய இடத்துல நிழல் வந்து விழுந்துருச்சு. இதனால கோபமடைந்த குரு பால்நாத் தான் தியானம் செய்யக்கூடிய இடத்த நிழல் போட்டு நீ மறைச்சிட்டதுனால இந்த கிராமத்துல இனி எந்த வீடு கட்டினாலும் நிழலுக்கு மேற்கூரை இருக்காது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறாரு. அதன்படி இப்ப இந்த கோட்டையை சுத்தி எதை கட்டினாலும் மேற்கூரை கட்ட முடியறதே இல்லையா. அப்படியே மேற்கூரை கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துடுறதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இதே போல இன்னொரு கதையும் இருக்கு. இந்த கோட்டையில வாழ்ந்த இளவரசி ரத்னாவதி வந்து மிக பேரழகியா இருந்திருக்கிறாங்க. அவரை எப்படியாவது திருமணம் செய்யணும்னு பல ஆண்கள் வந்து இயங்குனாங்களாம். ஒரு மந்திரவாதியும் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்கிறாப்ல. அவர் இளவரசிய மந்திரவசியம் மூலமா அடைய நினைச்சிருக்காப்ல. இந்த தகவல் எப்படியோ இளவரசிக்கு போக மந்திரவாதிய கோட்டைக்கு அழைத்து தன்னுடைய காவலர்களை வச்சு கோட்டையிலேயே கொன்னுடுறாங்க இளவரசி ரத்னாவதி. அப்ப அந்த மந்திரவாதி விட்ட சாபம் தான் அந்த கிராமத்துல யாருமே மேற்கூரை கட்ட முடியலன்னு கூட சொல்றாங்க. இவங்களுடைய ஆன்மாக்கள் தான் இந்த கோட்டையில இரவு நேரங்கள்ல பேயா வாழ்றதாகவும் கூறப்படுது. சிலர் இந்த கோட்டையில முழு இரவை கழிக்க நினைச்சு உள்ள போனவங்க அன்னையோட காணாம போயிருக்காங்க, நிறைய பேர் உயிரை இழந்துட்டாங்கன்னு நிறைய பதிவு பண்றாங்க. போலீசார்கிட்ட இந்த மாதிரியான வழக்குகளும் நிறைய இருக்கா. இப்படி இரவு நேரங்கள்ல அந்த கோட்டையில உண்மையிலேயே மர்ம சத்தங்கள் வருதா,
பேய்கள் அந்த கோட்டையில வாழுதா, ஏன் இரவு நேரங்கள்ல அந்த கோட்டைக்கு யாருமே அனுமதிக்கப்படுறதில்ல, தொல்லியல் துறை சார்பா அங்க நோட்டீஸ் போர்ட்லாம் வச்சிருக்காங்க, அந்த பகுதியில மேற்கூரைகள் ஏன் கட்ட முடியல, இந்த மாதிரியான பல தகவல்கள் மர்மமாவே இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார்கிட்டையும் சரியான பதிலும் இல்லை. ஆனா இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாங்கர் கோட்டை மிகச்சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருக்கு. அந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பாங்கர் கோட்டையை போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா சாயங்காலம் 6 மணிக்கு மேல தங்குற முடிவு வேணவே வேணாம். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.